நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு வெத்த குழம்பு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். நம்ம நார்மலாக நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு கப்பு இது என்னென்னா நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் புளி, இந்த கப்புக்கு பாருங்க இவ்வளோ புளி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி புளி எடுத்துட்டா தான் வெத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும், அதனால் புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் சாம்பார் வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறத விட இந்த வெத்த குழம்பு சாதத்துக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அது எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் இது தாளிப்பு வடகம். இது என்கிட்டக்க இருக்குது, அதனால் நான் எடுத்துட்டுருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். அது பெருங்காயம், அப்புறம் கடுகு மஸ்டர்ட் எடுத்துட்டுருக்கேன், வெந்தயம் மேத்தி எடுத்துட்டுருக்கேன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், சின்ன பீஸு வெல்லம். இது என்னென்னா உப்பு உரப்பு அதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த வெல்லம் போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும், அதனால் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பச்சை கருகப்பலை எடுத்துட்டுருக்கேன். இது நல்லெண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும், வெத்த குழம்புங்கிறதுனால நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, நம்ம சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், சாம்பார் பொடி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இதுதான் இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம நார்மலாக டெய்லி குக்கிங்க்கு நம்ம சாதம் வெடிக்கிறதா இருந்தாலும் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம சாதம் வெடித்தோன்னா ரொம்ப நல்லா வரும். அப்புறம் இது எப்படின்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 3 சவுண்டு விட்றேல் அப்படின்னா ஒரு 4 சவுண்டாக விட்டுங்க. ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் மசியாக இருக்கும், அந்த மாதிரி சாதம் வச்சு எடுத்துக்கலாம். மற்றபடிக்கு ரைஸுக்கு நீங்கள் தேவையான அளவு 1க்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுனாலும் சரி, 2 டம்ளர் தண்ணி விட்டுனாலும் சரி, அது உங்களோட ரைஸை பொறுத்து இருக்குது. நான் ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டு 4 சவுண்டு விட்டு எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ இந்த புளியும் நல்லா ஹாட் வாட்டரை விட்டு நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுண்டு அதுக்கப்புறம் நம்ம ஜலம் விட்டுக்கலாம், நம்ம கரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை நான் கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் ரொம்ப தண்ணி விடலை, கொஞ்சம் கெட்டியாக தான் கரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த புளியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மஞ்சப்பொடி, சாம்பார் மிளகாப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வெறும் சில்லி பவுடர், ஏன்னா இது கலர் நல்லா கொடுக்கும். இது ரொம்ப காரம்லாம் இருக்காது, இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் இது, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் பார்த்து போட்டுங்கோ. நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சிட்டு டேஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உப்பையே இதுலேயே நான் போட்டுக்கிறேன். இந்த வெல்லத்தையும் அதில் போட்டுண்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் கட்டிலாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கப்பு ஜலம் இதில் போட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம், ஏன்னா புளி உப்பெல்லாம் நல்லா கரையணும் இல்லையா, அதனால் கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இப்போ வந்து 4 சவுண்டு விட்டு சாதம் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இங்கே சைடில் வச்சு, இப்போ நான் சொன்ன அளவு வந்து 3 பேர் நல்லா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வெத்த குழம்பு வைக்கிறதுனா தாளித்து கொட்டிட்டு அதுலேயே புளியை கரைச்சி விட்டு மிளகா அப்படி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வைப்போம் இல்லையா. இந்த மாதிரி புளிச்சலம் தனியாக வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டுறதெல்லாம் நம்ம தனியாக தாளித்து கொட்டி போட்டு கலந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெத்த குழம்பு. ஏன்னா இது சாதமாக கலக்கிறதுனால என்ன ஆகும், ரொம்ப கெட்டியாக ஆகாத நல்லா தளரவும் கலக்க முடியும். உங்களுக்கு கொஞ்சம் ஆறி போனால் கூட நம்ம வந்து இது நல்லா ஊறிண்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ புளிஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து பாருங்க, சைடெல்லாம் நல்லா வந்து இதுவாகி கொதி வர ஆரம்பிச்செடுத்து இப்போ வந்து நம்ம பாருங்க கொஞ்சம் கெட்டியாகவும் ஆக ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து போட்ட அந்த மிளகா அப்படிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆக ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம தாளித்து கொட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலும் நான் எடுத்துட்டுருக்கேன், இல்லைன்னா கடலை எண்ணெய் வேணால் அதுவும் எடுத்துங்கோ. ஏன்னா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணினோன்னா, ஏன்னா பச்சையாக தான் கடைசியில் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட போகிறோம். அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் அதாவது ஜிஞ்சிரி ஆயிலும் கொஞ்சம் ஆயிலுமா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வேணால் நீங்கள் கடலெண்ணெய் வேணால் கடலெண்ணையும் விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் சாம்பார் வெங்காயம் அதை வந்து இதில் வதக்கிட்டு நம்ம வந்து இந்த கொதிக்கிற வெத்த குழம்புல நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயமும் சேர்ந்து கொதிச்சாதான் இந்த வெங்காயம் வந்து டேஸ்ட் வரும். ஏன்னா இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து இதில் மற்ற காய்கறிலாம் போடலாமான்னா வெங்காயம் மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மற்றதெல்லாம் வந்து செகண்டரி தான். நம்ம தான் வந்து மணத்தக்காளி வெத்தல் போட போகிறோம் இல்லையா, அதனால் வந்து இது நல்ல ஸ்வீட்டாகவும் ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோடையும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த சாம்பார் வெங்காயம். ரொம்ப வதகணும்னு இல்லை, இந்த மாதிரி இந்த பிங்க் கலராக ஆனோன்னு நம்ம எண்ணெயிலேருந்து இதை வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம இந்த கொதிக்கிற புளி ஜலத்தில் போட்டுடலாம். பாருங்க நல்லா வெடிச்சிட்டு, உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இதோட பூண்டையும் சேர்த்து கூட வதக்கி போடலாம் இதில். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தாளிப்பு வடகம் அதையும் நான் இதிலேயே போட்டுக்கிறேன். போட்டுண்டு ஒரு மிக்ஸு பண்ணிவிட்டு இந்த மணத்தக்காளி வெத்தல் இல்லையா அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சிருந்த மணத்தக்காளி வெத்தல், கடலைப்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், அந்த மணத்தக்காளி வெத்தல் எல்லாமே இதில் தாளித்து கொட்டிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். இங்கே பாருங்க, நான் பச்சையாக கருவேப்பிலையை இப்போ நான் சேர்க்குறேன். இங்கே பார்த்தேன்னா தெரியும், குழம்பு எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டு கம 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 கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ சாதம் நல்லா ஆயிடுத்து. இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுப்புச்சட்டியில் போட்டுட்டு கலக்கலாம். இப்போ நம்ம வேணுங்கிற சாதத்தை வந்து இழுப்புச்சட்டியில் போட்டுண்டு நீங்கள் பார்த்தேன்னா தெரியும், நல்ல பொல பொல பொலன்னு ஆயிருக்கு. இது வந்து மசியும் உங்களுக்கு நல்ல இதுவாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும்.
ரொம்ப குழையவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம சாதத்தை இந்த கரண்டி ஆட்டி ஒரு தடவை இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு விட்டோன்னா அது தானாகவே நல்லா மசிஞ்சு போயிடும் 2 தடவை கலர்ந்தோன்னா. இப்போ பாருங்கோ, குழம்ப நல்லா சிம்மில் வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டுண்டு கலக்கலாம். நம்ம குழம்புல சாதத்தை போட்டுறக்கூடாது. சாதத்தில் தான் குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டு கலக்கணும். உப்பு உரப்பு எல்லாம் பார்த்து தான் போடணும். ஏன்னா நம்ம மட்டும் எக்கச்சக்கமாக உப்பு உரப்பெல்லாம் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உப்பாக எடுத்தனாலும் நம்ம எதுவும் சரி பண்ணவே முடியாது. அதனால் உப்பு உரப்பெல்லாம் பார்த்து போடுங்க. வேணால் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் கொதிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். வெத்த குழம்பு பிரியர்களுக்கெல்லாம் இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். வெத்த குழம்பு பிடிக்கிறவாளுக்கெல்லாம் இது பண்ணி பாருங்க. உங்களுக்கு பண்ணணும் திருப்பி திருப்பி தோணும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த குழம்பு எல்லாத்தையுமே நான் இதில் விட்டுடுறேன். அந்த 1 கப்பு ரைஸுக்கு நம்ம சொன்ன அளவு கரெக்டாக இருக்குது. அதனால் குழம்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு இது கலக்கலாம். இது உங்களுக்கு காத்தால் பண்ணி சாயந்தரம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதை பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லா ஊறிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் இது வரைக்கும் நான் நல்லெண்ணெய் விடவே இல்லை. இதுக்கு நம்ம பச்சையாக தான் நல்லெண்ணெய் விட போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்டியில் விட்டுக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி நம்ம நல்லெண்ணெய் விட்டாலும் அப்புறம் கசந்து போயிடும். நல்லெண்ணையும் கொஞ்சம் பார்த்து தான் விடணும். மேலே இப்படி பண்ணிண்டு, ஏன்னா இந்த நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு அது தளரவே இருக்க செய்யும். அதனால் பச்சையாக நல்லெண்ணெய் விட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதாவது நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்த்துக்கலாமோ அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். நம்ம ரொம்ப ஜாஸ்தி விட்டாலும் அது கசந்து போயிடும். அது டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு தான் அந்த வெத்த குழம்பு சாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வாசனையும் கொடுக்கறதும் நல்லெண்ணெய் தான். பாருங்க எப்படி தலைன்னு வெத்த குழம்பு சாதம் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பக்கம் சாதம் வச்சேன்னா இந்த குழம்ப ஒரு சைடு வச்சோன்னா ஒரு 1/2 ஹவரில் இது வெத்த குழம்பு சாதம் ரெடியாக ஆகிடும். நம்ம ஆற்றுல யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாதமே பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெத்த குழம்பு சாதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பண்ணி கொடுத்தா. இதுக்கு நம்ம நல்லா உருளைக்கிழங்கு கறி, நல்ல ரோஸ்ட் கறி ரொம்ப நல்லா இருக்கும். சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு நல்லாயிருக்கும். இல்லைனா கருடா வடா பண்ணினாலும் பொரித்து தொட்டுனாலும் நல்லாயிருக்கும். இது வெத்த குழம்பு சாதம் ரெடியாகிடுது. இப்போ வெத்த குழம்பு சாதம் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எப்படி இருக்குது பாருங்க. இதே மாதிரியே இருக்கும். இது கெட்டியே ஆகாது. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோன்னா அப்படியே தளரவே இருக்கும். வெத்த குழம்பு சாதம் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.